ஹலோ மக்களே, ஃப்ரம் அப்படின்ற ஒரு ஹாரர் வெப் சீரிஸ் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இது வரைக்கும் 2 எபிசோட் பார்த்துருக்கோம். அந்த 2 எபிசோடை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே லிங்க் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த 2 எபிசோடு பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த 3வது எபிசோடு என்னன்றது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நியூவாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த 3வது எபிசோட டைரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த 3வது எபிசோட ஆரம்பத்திலேயே நம்ம குடிகாரன் கத்திட்டு இருக்கிறான். எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இவன் மட்டும் கத்திட்டு இருப்பான். ஏன்னா இவன் அப்போ தான் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிருப்பான். அப்போ நம்ம டானாவான பெரியம்மா இவன் கத்துறது கேட்டதுன்னு வர்றாங்க. வந்து ஏன்டா கத்திட்டு இருக்கிற, கொஞ்சம் வாயை மூடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதானே இவன் என்ன கேட்குறான்னா பெரியம்மா கிட்ட, நான் எங்கே இருக்கிறேன், முதல்ல நான் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்படி கேட்டதானே நம்ம டானா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இருக்கிறது ஒரு டவுன் அண்டு இங்கே நடக்கிற விஷயங்களை நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளு அப்படின்ற மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சொல்ல ஆரம்பித்தது நம்மளுக்கு காட்டிட்டு அடுத்த சீனு நம்ம ஷெரீஃப் ஸ்டேஷனை தான் கட்டுறாங்க. ஷெரீஃப் ஸ்டேஷனில் நம்ம ஷெரீஃப் அப்போ தான் தூங்கி எந்திரிக்கிறாரு. இவர் எந்திரிச்சதானே என்ன பண்ணுறாருன்னா, வெளியே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த பாக்ஸை போய் காக்குறாரு. அந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்பவே தீவிரமாக உத்து பார்த்துட்டு இருப்பார். இப்படி உத்து பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுக்கு காட்டிட்டு அப்படியே இந்த சீரீஸோட டைட்டிலை போட்டு இந்த 3வது எபிசோடானது ஆரம்பிக்குது. டைட்டில் போட்டு ஆரம்பித்ததுன்னு நம்ம ஷெரீஃப் ஸ்டேஷனை தான் கட்டுறாங்க. நம்ம ஷெரீஃப் ஸ்டேஷனில் இந்த ப்ராங்கை நம்ம ஷெரீஃப் லாக் பண்ண சொல்லியிருப்பார். அவனை போய் ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உனக்கு எதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னதானே அவர் நம்ம ஷெரீஃபும் கேட்குறாரு, இதெல்லாம் வந்து பர்சனலாக நடக்கல, உன்னை வந்து இப்படி லாக் பண்ணி வைக்கிறதெல்லாம் எந்த ஒரு பர்சனல் காரணத்துக்காகவும் இல்லை, நேற்று என்ன நடந்தது நீயே பார்த்துருப்ப, அதனால தான் உன்னை இப்படி லாக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு. சொன்னதானே அவனும் புரிஞ்சுக்கிறான், இல்லை எனக்கு தெரியும், நேற்று நடந்த காரணத்தினால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படி சொன்னதோடனே நம்ம ஷெரீஃப் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே உனக்கு எதாவது வேணும்னா என்னை கூப்பிடு அப்படின்ற மாதிரி ஷெரீஃப் சொல்கிறாரு. அவனும் அதுக்கு தலையாட்டுறான். சரி ஓகே நான் எதாவது வேணும்னா கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப நம்ம காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. அதாவது இங்கே வந்து நம்ம பெரியம்மா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த குடிகாரனுக்கு நடந்ததையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்டு பக்கத்துலேயே எலிஸ் பையனும் இருந்திருப்பான் இந்த கதையெல்லாம் சொல்லும்போது. அப்போ இந்த குடிகாரன் எல்லாத்தையுமே கேட்டுட்டு நக்கலாக சிரிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, அதாவது ஒரு டவுன் இருக்குது, டவுனில் வந்து பகல் நேரத்தில் மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க, ஆனால் ராத்திரி நேரமானால் மான்ஸ்டர்ஸ் வரும், மான்ஸ்டர்ஸ் வரும்போது நம்ம வெளியே இருந்தோம்னா நம்ம இறந்து போயிடுவோம். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது, இது ஏதோ பசிலா, அதாவது இந்த பசிலை சால்வ் பண்ணுன்னா நிறைய பணம் கிடைக்குமா நம்மளுக்கு, அப்போ நான் போய் இந்த பசிலை சால்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வெளியே கிளம்பிடுறான். இதை பார்த்துட்டு இந்த எலிஸ் பையன் என்ன சொல்கிறான்னா, நான் வேணா ஒரு கண்ணு வச்சுக்கிட்டுமா அவன் மேலே அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மாட்ட கேட்டதோடனே பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பரவாயில்ல விடு, அவன் போய் இந்த டவுனை சுற்றி பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இவனும் வெளியே போகிறான். வெளியே போகும்போது அங்கே ஒரு பொண்ணு சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்திருப்பான். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவன் போய் சைக்கிளை கேட்குறான். சைக்கிளை கேட்கும்போது இவன் என்ன கேட்குறான்னா, இங்கே எதாவது மோட்டர் சைக்கிள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை மோட்டர் சைக்கிளாக இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னதானே, சரி ஓகே எனக்கு இந்த சைக்கிளே போதும் அப்படின்ற மாதிரி அந்த சைக்கிளை வாங்கிட்டு இவன் பாட்டுக்கு கிளம்பிடுவான் நான் டவுனை சுற்றி பார்க்க. அடுத்த சீனே டைனர் அப்படின்ற ஒரு இடத்த தான் கட்டுறாங்க. அங்கே ஒரு அம்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருப்பாங்க. இவங்க எதுக்காக இப்படி செஞ்சிட்ருப்பாங்கன்னா, ரீசெண்டாக இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாங்க. அதாவது நம்ம டெப்யூட்டி ஷெரீஃபோட அப்பா தான் இவங்களோட ஹஸ்பண்ட். நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் வந்து இந்த அம்மாவோட பையன். இதை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. இவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறது நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அம்மா ஏன் இப்படி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் ரெஸ்ட் எடுக்கல, கொஞ்சம் நேரத்தில் டைனர் ஓப்பன் பண்ணணும், அதனால் நான் எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க கை தவறி ஒரு கிளாஸ் ஒன்று கீழே விழுந்து உடையுது. அதை இவங்க க்ளீன் பண்ணும்போது இவங்க கையிலேருந்து பிளட் ஆனது வர ஆரம்பிக்குது. அதை பார்த்ததுன்னு நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணிவிட்டு அவரோட அம்மாவுக்கு ஆறுதலும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்தால தான் எல்லாமே நடக்குது, நம்மளால் எதுவுமே நடக்கலை, அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஆறுதலை வந்து அவரோட அம்மாவுக்கு சொல்கிறாரு. இவங்கள வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கிங்க, இவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் இந்த வெப் சீரிஸில். இவங்கள வந்து நம்ம அம்மானே வச்சுக்கலாம். இப்படி இவர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல அந்த சாரா வந்துடுறா. சாரா வந்துட்டு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவளும் வேக வேகமாக வந்து அந்த கிளாஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஹெல்ப் பண்ணிவிட்டு இவங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்றத இவன் பார்க்குறா. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் இவன் சொல்ல மாட்டேங்கிறா. ஏன்னா இவனால தான் எந்த இன்சிடென்ட்டே நடந்திருக்கும், அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து இவனால தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்திருக்கும். ஆனால் எதையுமே இவன் வந்து சொல்ல மாட்டேங்கிறா. திரும்பவும் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான் கட்டுறாங்க. ஹீரோ ஃபேமிலியை காட்டும்போது ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆர்விக்கு போய் இவங்களோட துணிகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஒரு சில புக்ஸும் எடுத்துகிட்டு வந்து ஈத்தனுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. கொடுத்துட்டு விளையாட்டு காட்டிகிட்டு இருப்பார் ஈத்தனுக்கு. இப்படி விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம பெரியம்மா வர்றாங்க. பெரியம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு சூஸிங் செரிமனி இருக்குது, நீங்கள் நியூவாக வந்ததுனால அந்த செரிமனியை நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதானே நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. சூஸிங் செரிமனினா என்ன, நாங்கள் என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டதானே
கேட்டோன்னே நம்ம பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் ஃபாதர் காட்ரி இங்கே வந்திருக்காரு. நீங்கள் வந்து ஃபாதர் காட்ரியை பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருமே சொல்லுவார் அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மாவும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதோடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே போய் ஃபாதரை பார்க்குறாங்க. அப்போ ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, சூசிங் செரமனின்றது ஒன்றுமே இல்லை, இங்கே 2 இடம் இருக்குது. ஒன்று வந்து டவுன் அண்ட் இன்னொன்று வந்து காலனி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலனி ஹவுஸ் அப்படின்றது நீங்கள் இப்போ இருக்கிற இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம், ஒரு 20-25 பேருன்ட்டு எல்லாருமே ஒற்றுமையாக ஒரே இடத்துல இருக்கிறது தான் காலனி ஹவுஸ். இதுக்கு வந்து இன்சார்ஜ் டானா, அதாவது நம்ம பெரியம்மா. இன்னொரு பக்கம் டவுன். இந்த டவுனில் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக பீப்புள் இருப்பாங்க. அதாவது ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் டவுன். இந்த டவுனுக்கு இன்சார்ஜ் யாராக இருப்பாங்கன்னா நம்ம ஷெரீஃபாக தான் இருப்பார். இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாழ்றதுக்கு ஏற்ற இடமா நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபாதர் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டவுனை சுற்றி காட்டுவேன். சுற்றி காட்டிட்டு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சூஸிங் செரமனியில் நீங்கள் இருக்க போகிற இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்கிறாரு. இந்த குடிகாரர் என்ன பண்ணுறாங்கன்னா டைனருக்கு போகிறான். டைனருக்கு போய் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டை லைனில் நின்று எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போ இவன் உள்ளே போயிட்டு லூஸு மாதிரி சிரிச்சுட்டு இவன் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த சாப்பாடு எடுக்க போவானா லைனில் நிற்காம. அப்போ நம்ம அம்மா வராங்க. அம்மா வந்து தலை மேலேயே ஒரு போடு போட்டு, ஏன்டா எல்லாருமே லைனில் நின்றுட்டுக்கிறாங்க, உனக்கு மட்டும் என்னடா முதல்ல வந்து கேட்குறது சாப்பாடு, போய் லைனில் நின்றுடா அப்படின்ற மாதிரி இவனை லைனுக்கு தாட்டி விட்டுறாங்க. இவனும் வந்து எதுவுமே சொல்லாமல் போய் லைனில் நின்றான். இதை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. காட்டிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ அண்டு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ அண்டு ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாதர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து இங்கே சர்வே பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல்லை காட்டிட்டு, இந்த கல் இருக்குது பார்த்திங்களா, இது ஒரு தாயத்து மாதிரி, மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நம்மளை இந்த கல் தான் காப்பாற்றும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நைட் டயத்தில் எல்லா டோரு ஜன்னல் எல்லாத்தையுமே லாக் பண்ணிவிட்டு இந்த கல்லை வந்து உங்களோட கதவுல மாட்டிடணும். அப்படி மாட்டினா தான் நீங்கள் வந்து இங்கே சர்வே பண்ண முடியும். அண்ட் அப்படி மாட்டினாலும் ஒரு சில டயத்தில் என்ன பண்ணுன்னா, அவங்க வீட்டில் குழந்தைகள் இருக்கும்போது இல்லை பெரியவங்களே இருந்தாலும் இந்த மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க மாதிரி வந்து கன்வின்ஸ் பண்ணும். அதாவது இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய கன்வின்ஸ் பண்ணும். அப்படி கன்வின்ஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உங்கள் உயிர் அங்கேயே போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபாதர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே இல்லையே அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தெரியலையே, மக்கள் வந்து நார்மலாக தானே எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க, நார்மலாக தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவங்க வந்து இந்த லைஃப் ஸ்டைலை அடாப்ட் பண்ணிட்டாங்க, அடாப்ட் பண்ணி எப்படி சர்வே பண்ணணும் அப்படின்ற மாதிரி பழகிட்டாங்க, அதனால தான் மக்கள் நார்மலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இந்த ஃபாதர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு பாக்ஸை பார்த்துட்டு அந்த பாக்ஸ் என்ன, அது எதுக்காக அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த பாக்ஸ் தான் நம்ம ஷெரீஃபும் முதல் சீனில் பார்த்துருப்பாரு. அப்போ நம்ம ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நிறைய ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸை வந்து எல்லாருமே மதிக்கணும். அப்படி மதிக்காமல் அந்த ரூல்ஸ் மீறி செயல்பட்டு ஏதாவது உயிர் போயிடுச்சுன்னா அந்த உயிர் போனதுக்கு காரணமாக இருந்தவங்கள நாங்கள் அந்த பாக்ஸில் அடைச்சிருவோம் நைட் டயத்தில் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபாதர் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, ஓ நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளே அடைச்சிட்டு அவங்களுக்கு அந்த கல்லையும் கொடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது எதுக்காகனா ஒரு பனிஷ்மெண்ட்காக தான் நாங்கள் இப்படி கொண்டு வந்தோம், ரூல்ஸை மதிக்காமல் செயல்படுறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, சரி ஓகே எத்தனை டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்டதானே ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணதில்லை, இன்றைக்கி தான் முதல்ல அந்த பாக்ஸ் யூஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. திரும்பவும் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஃபாதர் வந்து அவங்க தங்கக்கூடிய அந்த டவுன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. இப்படி காட்டும்போது நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, யாரோ எங்களுக்கு முன்னாடியே தங்கியிருப்பாங்க போல் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தது, ஆனால் இப்போ இல்லை, அந்த ஃபேமிலிக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மேலே கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு என்ன நடந்தது அப்படின்றத. அதை பார்த்து தானே நம்ம ஹீரோயின் வெளியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இங்கே இருக்கோம்னே தெரில, இங்கே வந்து விசித்திரமான நிறைய விஷயங்கள் நடக்குது, நம்ம உடனே இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அதை தான் நானும் சொல்கிறேன், நம்ம இங்கே இருக்கோம்னே தெரில, அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்றத கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. திரும்பவும் நம்ம குடிகாரன் தான் கட்டுறாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருப்பானா, ஊர் முழுக்க சுற்றிட்டு கரெக்டாக ஒரு பேஸ்மெண்ட், ஊருக்கு வெளியே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குது. அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு நபர் ஒரு கல் விழுந்து இறந்து போன மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு இவன் பின்னாடி விழுகிறான். ஷாக்காகி பின்னாடி விழுந்துட்டு மேலே பார்க்குறான். சீலிங்கில் வந்து ஒரு சிம்பிள் இவன் கண்ணுக்கு தெரியுது. அந்த சிம்பிளை பார்த்துட்டு இவனை எந்திரிச்சு அந்த கபோர்டை மறுபடியும் பார்க்குறான். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. இதை பார்த்தோன்னே இவன் சிரிச்சுட்டு மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறான். இதை காட்டிட்டு திரும்பவும் நம்ம ஷெரீஃப் தான் காட்டுறாங்க. நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஃபாதர் காட்ரியை பார்க்கறதுக்காக ஃபாதர் கிட்ட போயிருப்பாரு. அப்படி போயிருக்கும்போது அவன் என்ன சொல்கிறாருன்னா,
நான் வந்து அந்த பாக்ஸை உருவாக்குனது வந்து மக்களை வந்து பயப்படுத்த தான், அவங்க எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் தான் அந்த பாக்ஸை உருவாக்குனேன், ஒரு நபரை கொல்றதுக்காக இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே, அந்த பாக்ஸை வந்து நம்ம உருவாக்குனது இங்கே இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாருமே நடந்துக்கணும் தான் உருவாக்கணும். இப்போ ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த தப்புக்கு வந்து நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கலைன்னா மற்ற மக்களும் அதே தப்பு திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவ, என்ன சொல்லி சமாளிப்ப, அண்ட் இந்த ரூல்ஸ் எல்லாம் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அது அந்த சமயத்தில் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் கிட்ட கேட்கும்போது ஷெரீஃப் எந்த ஒரு ஆன்சரையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுக்குன்னு ஒரு உயிரை எடுக்க முடியுமா, அவன் செஞ்சது தப்பு தான் நான் இல்லைன்ல, அதுக்குன்னு நம்ம அவனோட உயிரை எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பண்ணி தான் ஆகணும், இங்கே இருக்கிற மக்களை நம்ம காப்பாற்றணும்னா நம்ம அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்கிறாரு. இதை கேட்டதோடனே நம்ம ஷெரீஃப் ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கிளம்பி போய் அந்த பாக்ஸை தான் திரும்ப பார்க்குறாரு. பாக்ஸை பார்த்துட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்கார்றாரு. உட்காந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா நேராக ஷெரீஃப் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாரு. போய் நம்ம ப்ராங்க் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு கல்லை தூக்கி வீசுறாரு. அதாவது அந்த மந்திர தாயத்து கல்லை தூக்கி வீசுறாரு. தூக்கி வீசிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல்லை வச்சுட்டு நீ அந்த பாக்ஸ்குள்ளே போய் உட்காந்துக்கோ, உனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த ப்ராங்க் என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் உட்காந்துக்குவேன், ஆனால் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அடுத்த நாள் ஒன்றுமே நடக்கலைன்னா அவங்க கேள்வி கேட்பாங்கள்ல, அந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ராங்க் கேட்குறான். கேட்டதானே அது நான் ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷெரீஃப் போயிடுறாரு. இதை காட்டிட்டு திரும்ப என்ன காட்டுறாங்கன்னா, அந்த சூஸிங் செரமோனி தான் காட்டுறாங்க. எல்லாருமே ஒன்றா நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஃபாதர் வந்து எல்லா ரூல்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற டைம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஷெரீஃப் கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாக்ஸை பற்றி மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் உருவாக்கினேன், அந்த பாக்ஸையும் நான் தான் உருவாக்கினேன்ற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம ப்ராங்க் அங்கே வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த கல்லை திரும்பவும் நம்ம ஷெரீஃப் கிட்ட கொடுத்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான்ட்டு, நான் அந்த பாக்ஸ்குள்ளே போக வேண்டியதுக்கு கரெக்டான காரணமும் இருக்குது, ஆனால் நானும் என்னோடய ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீம் எல்லாம் வச்சுருந்தோம், அடுத்த கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரீம் வச்சுருந்தோம், ஆனால் அது என்னால் தான் எல்லாமே கெட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவன் அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறான். அவன் அழுதுகிட்டே பேச ஆரம்பித்ததோடனே அந்த சமயத்தில் அந்த குடிக்காரன் அங்கே தான் இருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அவன் சிரிக்க ஆரம்பிச்சிடான். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, என்ன கேம் இது, நானும் வர்றேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக வளரிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்றான். இதை பார்த்தோன்னா ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கோவமாயிடுறாரு. கோவமாயிட்டு அவனை தரன்னு இழுத்துட்டு வந்து, நீ ஏதோ ஒரு ஸ்டோனை எறா முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் ஒரு ஸ்டோனை எடுத்துடுறான். எடுத்ததோடனே இவனுக்கு தரன்னு வெளியே எடுத்துகிட்டு போய் அந்த கூட்டத்துக்கு வெளியே வீசிடுறாரு. வீசிட்டு திரும்ப உள்ளே வர்றாரு. உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவர் கையில் 2 ஸ்டோன் எடுத்துக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று வந்து காலனி ஹவுஸ், ஒன்று வந்து டவுன், நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் டவுனை சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா டவுன் அப்படின்றாங்க. ஈத்தன் கிட்ட கேட்கும்போது ஈத்தனு டவுனுன்னு தான் சொல்கிறான். அதே கடைசியாக ஜூலி கிட்ட வரும்போது ஜூலி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் காலனி ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்படி சொன்னதானே நம்ம பெரியம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினுக்கு இது ரொம்ப சுத்தமாகவே பிடிக்கல. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஆகாது, நீ எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, ஒரு டைம் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது அவங்கவுங்க முடிவு, அவங்கவுங்க முடிவை யாருமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. நான் வந்து என் பொண்ணுக்கிட்ட தான் பேசுகிறேன், நீங்கள் குறுக்கா வர்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதானே நம்ம ஷெரீஃப் மறுபடியும் கேட்குறாரு. சரி இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மறுபடியும் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜூலி கிட்டே கேட்குறாரு. ஜூலி இங்கே பாரு, ஒன்று காலனி ஹவுஸ், ஒன்று வந்து டவுன், நீ யார் கூட இருக்க போகிற, காலனி ஹவுஸில் இருக்கிறியா இல்லை உன்னோட ஃபேமிலி கூட இருக்கிறியா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஜூலி மறுபடியும் என்ன பண்ணுவான்னா காலனி ஹவுஸை தான் சூஸ் பண்ணுவாள். ஏன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் கூட இருக்கிறது ஜூலிக்கு சுத்தமாகவே பிடிக்கல, அதனால இவ காலனி ஹவுஸை சூஸ் பண்ணிடுறா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கத்த ஆரம்பிச்சதோடனே ஜூலி நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, அப்போ நானும் வரேன் உன்னோட காலனி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ தடுத்துடுறாரு. தடுத்துட்டு இல்லை வேணாம், ஈத்தனை நீ பார்த்துக்கணும், அதனால் இங்கே இரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இல்லை ஆகாது, எப்படி என் பொண்ணை விட்டு நான் இருக்க முடியும், போடா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்துட்டு அவங்க கத்துறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் இங்கே பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலனியும் சேஃபான பிளேஸ் தான், அது மட்டும் இல்லாமல் என்னோடய பையன் அங்கே தான் இருக்கான், அவனை பாருங்கள், அவன் தான் எலிஸ், என் பையன் வந்து உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பான், நீங்கள் என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி ஷெரீஃப் சொல்கிறாரு. இப்படி சொன்னதானே அவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு காம் டவுன் ஆகுறாங்க. அடுத்த சீனே இந்த குடிகாரனை நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாருன்னா அவரோட ஃப்ரெண்டை பார்க்க தான் கூட்டிகிட்டு போயிருப்பாரு. இந்த குடிகாரனோட ஃப்ரெண்டை வந்து புதைக்கிறதுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க, இவன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் போய் காட்டுறாரு. இல்லை இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த குடிகாரன் சொன்னதானே இவர் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. இது உன்னோட ஃப்ரெண்டு தான், பாரு எப்படி இறந்து போயிருக்கான்ட்டு, இப்போயாவது நம்புறியா, இங்கே மாஸ்டர்ஸ் இருக்குது, நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவனும் ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான்.
இதெல்லாம் காட்டிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாக்ஸ் தான் காட்டுறாங்க. எல்லாருமே கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த பாக்ஸ் கிட்ட ப்ராங்கை கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. நம்ம ப்ராங்க்கும் உள்ளே போகிறான். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷெரீஃப் கிட்ட என்ன கேட்குறான்னா, இந்த மக்களை எப்படியாவது அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் கிட்ட கேட்குறான். அப்போ ஷெரீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த சத்தியத்தை வாங்கிட்டு இந்த ப்ராங்க்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே போயிடுறான். அந்த பாக்ஸை வந்து இவங்களும் லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இருட்ட ஆரம்பிச்சிடும். அதனால எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாரும் ஒன் பை ஒன்னாக காட்டுறாங்க நம்மளுக்கு. ஹீரோஸ் ஃபேமிலி ஒரு பக்கமும், ஜூலி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இந்த ப்ராங்க் வந்து பாக்ஸில் இருக்கிற மாதிரியும், அண்டு நம்ம கென்னியோட அம்மா, அதாவது டெப்யூட்டி ஷெரீஃபோட அம்மாவையும் காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு பக்கம் ப்ரே பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு காட்டிட்டு இந்த ப்ராங்க் தான் காட்டுறாங்க. இந்த ப்ராங்க் என்ன பண்ணுறான்னா, கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கான். இருட்டாயிருச்சு. இருட்டாயத்தில் அந்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே வெளியே வர்றாங்க. வெளியே வந்து இவனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் கரெக்டாக கீழே உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு கரெக்டாக அந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே அந்த பாக்ஸை உடைச்சிட்டு இவனை பிடிக்கிற மாதிரி காட்டிட்டு இந்த எபிசோடானது அப்படியே முடிக்கிறாங்க.